உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அது குறித்து பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்பொழுது பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கு தலைவர் திரும்ப அழைப்பு விடுக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நேரடி அழைப்பு தான். திமுகவோட இப்போ கடந்த காலங்களில் கொஞ்சம் முரண்பட்டு தான் வராங்க. எல்லா விஷயங்கள்லையும் விசிகாவுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அது திமுக எடுக்கிற திமுகவுக்கு எதிராக அவர் எடுக்கிற இந்த முன்னெடுப்பு மக்கள் நலன் சார்ந்திருந்தால் நல்லாயிருக்கும். அது சரியானதுன்னு நான் கருதுறேன். மது ஒழிப்புங்கிறத ஒரு கட்சி சார்பாக இல்லாமல் எல்லா கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுத்தா தான் அதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். போதைப்பொருள் தடுக்கிறதுக்காக அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்குது. அதுக்காக தனியாக மாநாடு நடத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ போதைப்பொருளை தடுக்கணும்னா நேரடியாக அரசுகிட்டே போயிட்டு இந்த மாதிரி போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்காக ஏன் மாநாடு நடத்துகிறாங்கன்னு தெரியல. இன்னும் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இதுக்கு பொதுவாக ஒரு ஒட்டுமொத்த தீர்வாக கலந்துக்கிட்டு இந்த மாநாடு நல்ல வெற்றியாக செஞ்சாங்கன்னாக்கா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது, இப்போ இருக்கிற எதிர்கால இளைஞர்கள் எல்லாருக்குமே அது நல்லது. அது திருமாவளவர்கள் போதை ஒழிப்புக்காக ஒரு மாநாடை ஏற்படுத்தியிருக்காரு. அது குறிப்பாக ஏடிஎம்கேயும் வரவேற்றிருக்காரு. அது நல்ல விஷயம்தான். இது அனைத்து கட்சியும் கூப்பிட்டு அவர் செஞ்சிருந்தாருன்னா இன்னும் பெரிய நிகழ்வாக இருந்திருக்கும். போதை ஒழிப்பு சம்பந்தமாக எடப்பாடியார் பல மீட்டிங் நடந்திருக்க, பல அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ திருமாவளவன் அதை பற்றி பேசுறாரு, கூட்டம் போடுறாரு. அதில் எங்கள் தலைவர் உத்தரப்பட்டால் அவர் சேர்ந்துக்குள்ள தயார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.